பள்ளி பாடப்புத்தகத்தில் சாதி ஒழிப்பு தொடர்பான பாடத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஐஸ் ஹவுஸ் என்கேடி தேசிய பெண்கள் பள்ளியில் நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை 2020 தமிழ்நாடு முன்னுள்ள சவால்கள் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை தலைவர் ரத்தின சபாபதி, இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் கதிர்வீச்சு பாதுகாப்புத்துறை முன்னாள் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பிரின்ஸ் கஜேந்திரபாபு, பள்ளிகளில் சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்றால் பாடப்புத்தகத்தில் சாதி ஒழிப்பை கொண்டு வர வேண்டும், வகுப்பறையில் சாதி பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கூறினார். பள்ளி முதல் கல்லூரி வரை உள்ள ஆசிரியர் மற்றும் பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நீதிமன்றத்தை அணுகி துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிஜி நீட்னா சாதாரண விஷயமா? நீ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீ எம்டி போறல, அப்படின்னா நீ காஷ்மீருக்கு தான் போய் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற ஏற்பாடு. இது மிரட்டலுக்கான ஏற்பாடை தவிர இது மருத்துவர்களை உருவாக்குகின்ற ஏற்பாடே கிடையாது. மருத்துவர்களுடைய எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டாக்டரா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் பிஜி நீட் எழுதுறாருன்னா அவர் வைத்தியம் பார்த்துக்கிட்டே தானே படிச்சிருப்பாரு, அவர் வைத்தியம் பார்த்துக்கிட்டே தானே தேர்வு எழுதுவாரு. அவருக்கு போயிட்டு நான் பிற மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி போய் போடுவதுன்றது எந்த வகையில நியாயம் என்ற புரிதல் இல்லாமலா இதை அவங்க செய்யறாங்க. எனவே இது சந்தையின் சூழ்ச்சி என்பதனால் அது பிஜி நீட்டா இருந்தாலும் சரி, யூஜி நீட்டாக இருந்தாலும் சரி, மாணவர்களை அது பிஜி மாணவர்களாக இருந்தாலும் சரி, யூஜி மாணவர்களாலும் சரி, நிச்சயமாக அவர்களை சமங்குள்ள ஆற்றோம். அதனால்தான் நாங்கள் கேட்கிறோம், மாநில அரசு மாணவர் சேர்க்கை நடைமுறையை பின்பற்ற வேண்டும். மாநில அரசிடம் அந்த உரிமையை கொடுக்கணும் என்ற கோரிக்கையை அதனால்தான் நாங்கள் எழுப்புறோம்.